வணக்கம். 2026ஆம் ஆண்டு வருடம் ராசி பலன் சிம்மம். சிவனுடைய அருள் பரிபூரணமாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு கிடைக்கட்டும். இந்த வருடம் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 3 கிரகங்கள் மட்டும் பெயர்ச்சி அடையுது. சனி ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய சுய நட்சத்திரத்தில் வக்ரம், மக்ர நிவர்த்தி போன்ற அமைப்புகள் மட்டும் அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்வார். இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரு 145 நாள் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ அட்டம சனியினுடைய அமைப்பில் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் இருக்கீங்க. அதுவும் சனி சுயசாரத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இங்கே ஜூன் மாதம் குருவினுடைய பார்வை கிடைக்குது. இங்கே ஜூன் மாதம் வரைக்கும் புதிய விஷயங்களை தொடங்குறது, வெளியில் தூர பயணங்கள் மேற்கொள்வது, இது போன்ற அமைப்புகளில் கவனமாக இருக்கணும். தொழிலாளிகள், நண்பர்கள், கூட்டு தொழில் செய்பவர்கள், இது போன்ற விஷயங்களையும் கவனமாக இருக்கும். முக்கியமாக வேலை செய்பவர்களுக்கு இந்த வருடம் எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் குருவின் பார்வை வரும் பட்சத்தில் சனியினுடைய அமைப்பு கொஞ்சம் சாதகமான அமைப்பை பெறும். அந்த வகையில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா சூரியன் தனுசில் அமர்றாரு. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. எதையுமே எதிர்நோக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புலாம் இந்த வருடத்தின் ஆரம்பம் இருக்கும். உடன் சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இங்கே இணைஞ்சு இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பிலே அமையும். அடுத்ததான் செவ்வாயினுடைய பெயர்ச்சி 6ஆம் இடத்திற்கு அவர் வராரு. இங்கே இந்த வருடத்தில் பிப்ரவரி, மார்ச் ஆகிய காலங்களில் மகரத்தில் வராரு 6ஆம் இடத்துல. வேலை அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு பெறும். அதே போல் முயற்சிகள், இந்த வருடத்தின் ஆரம்பம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சகோதர வகையில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு பெறும். அடுத்ததான் இங்கே சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வெல்றதுனால தொழில் அமைப்புகளில் கவனம், வேலையாட்களிடம் கவனம், அதே போல் உங்கள் குடும்ப ஸ்தானத்திற்கு, வருமான ஸ்தானத்திற்கு சனி பகவான் பார்வை 7ஆம் பார்வையாக இருக்குது. இப்போ அந்த வகையிலையும் கவனமாக இருப்பது நன்மை. வார்த்தைகளை எந்த ஒரு விஷயத்திலும் யோசிக்காமல் விடுவது பிரச்சனைக்கு உள்ளாகும். அதே போல் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனமாக இருங்க. அடுத்ததான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. குழந்தைகள் விஷயத்திலையும் உங்களுடைய பூர்வீக விஷயத்திலையும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சுக்கு கேட்காத நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும். அனுசரித்து செல்லுங்க. அவங்களுடைய உடல் நலத்தையும் பார்த்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. அப்புறம் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான ஒரு வருடமாக அமையுது. செவ்வாயினுடைய அமைப்பு ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் தான் வருது. அதுவும் இங்கே 6ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. அப்போ படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான சிறப்பான அமைப்புகள்லாம் இந்த வருடம் இருக்குது. அப்போ கணவன் மனைவிக்கு இடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதை அனுசரித்து செல்வது நல்லது. நீங்கள் விட்டு கொடுத்து செல்லலைன்னா அது பிரச்சனை அதிகரித்து கோர்ட் கேஸ் போன்ற அமைப்புகளில் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள், வில்லங்கள் எல்லாம் வரும். அதனால் கணவன் மனைவி குரலில் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள் சரியில்லாதவர்களுக்கெல்லாம் இந்த அமைப்புகள் சரியாக இருக்குது.